எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இசக்கி அம்மனை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த அம்மாவை எப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த அம்மா ஒரு கிராமத்து தேவதைன்னு சொல்லுவாங்க. கிராமத்து சைடில் ரொம்ப வழிபடுற தெய்வங்கள் இந்த அம்மா ஒன்று. நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த இசக்கி அம்மனை பற்றி தெரியாது. ஆனால் இந்த தெய்வம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம் இவங்க. அந்த அம்மாவுடைய வரலாறை கேட்டாவே அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்ததாக இருக்கும். இந்த இசக்கி அம்மனை நீங்கள் வழிபட்டிங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, உங்கள் வீட்லேயோ உங்கள் அலுவலகத்துலேயோ உங்களை சம்மந்தப்பட்டது எந்த விஷயமா இருந்தாலும் அது உங்களுக்கு தெரியப்படுத்தும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை வச்சு நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் நடக்கும். அதே போல் உங்களுக்கு அருள்வாக்கு சரளமாக வரும். அந்த மாதிரி இருக்கும் இந்த அம்மா. இந்த பூஜை முறை பார்த்தீங்கன்னா ரொம்ப உக்கிரமான பூஜை முறைகள் தான் இது. இந்த அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா அசைவ படையல் போட்டு தான் நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். சைவ வழிபாடில் நம்ம இந்த பூஜை பண்ணுற மாதிரி இருக்காது. மற்ற சில தெய்வங்கள் நான் உங்களுக்கு நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அசைவ முறையிலையும் பண்ணலாம், சைவ முறையிலையும் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முழுக்க அசைவ முறைப்படி தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் வழிபட்டு சித்தி பண்ணி நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும். இந்த தெய்வம் எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை கொடுக்கும். பண பிரச்சனைகள் இருந்தால் தீரும். பண பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும். நிம்மதி இல்லாத வாழ்க்கை டெய்லி பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை நீங்கள் எடுத்து பண்ணும்போது படிப்படியாக உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த அம்மாவுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா இந்த அம்மாவோட பூஜை முறைகள் யாருமே நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. இந்த அம்மாவை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கானது இந்த எந்திர முறையில் நான் ரெடி பண்ணி நானே உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை வச்சு நீங்கள் எப்படி பூஜை பண்ணணும், அந்த எந்திரத்தை வச்சு என்ன பண்ணணும் அப்படின்றத நானே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். இந்த பூஜையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் வச்சு பண்ணுற மாதிரி இருக்காது. வீட்டில் வச்சு கம்பல்சரி நம்ம பண்ணக்கூடாது. இது எப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஒரு வீடு எடுத்து வாடகை எடுத்தோ இல்லைன்னா காட்டுப்புறத்தில் அந்த மாதிரி உட்காந்து தான் நம்ம இந்த பூஜையை நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா தோட்டம் மலைகள் அந்த மாதிரி சைடில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த எந்திரத்தை வச்சு அகல் விளக்கு தான் ஏற்றணும். அகல் விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் கிழக்கு முகமாக தான் உட்காந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அசைவ படையல் தான் போடணும். பால், பழம், அவுள், பொரிக்கடலை, பழ வகைகள் இது எல்லாமே நம்ம பண்ணுற மாதிரி தான் இருக்கும். தேங்காய் இதை கண்டிப்பாக நம்ம உடைக்கிற மாதிரி இருக்கும். சேவல் பலி கொடுக்குற மாதிரி இருக்கும். மது ஒரு சாராய பாட்டிலோ இல்லை பிராண்டி பாட்டிலோ வாங்கி நீங்கள் கண்டிப்பாக இந்த அம்மாவுக்கு வைக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வச்சுட்டு கோழி அறுத்து தான் நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இந்த அம்மாவுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த அம்மாவோட அந்த எந்திரத்து பக்கத்தில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலர் சாரீ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு கலர் ஜாக்கெட்டு, சிகப்பு கலர் வளையல், சிகப்பு கலர் பொட்டு இது எல்லாமே அந்த எந்திர பக்கத்தில் நீங்கள் வைக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வச்சு தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த பூஜை எடுக்கும் போது நீங்கள் எப்படி வைக்கணும், என்ன பண்ணணும், என்னெல்லாம் பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு எல்லாமே தெரியப்படுத்துவேன். மற்ற பூஜைகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடுத்து நீங்கள் பண்ணலாம். ஆனால் இந்த இசக்கி அம்மன் பூஜை மட்டும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களாக எடுத்து பண்ண முடியாது. ஒரு குரு கையால் அவங்களோட ஆலோசனை முறைப்படி தான் நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்குள்ள எந்திரத்தெல்லாம் வரைஞ்சி நம்ம பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எந்திரத்தை ரெடி பண்ணும்போது அந்த எந்திரத்தில் ஆவாகனம் பண்ணி இந்த இசக்கி அம்மன் அதில் இறக்கி தான் நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். இந்த பூஜை பார்த்தீங்கன்னா நீங்கள் நைட்டு தான் பண்ணணும். இது ரொம்ப உக்கிரமான பூஜைனால 10 மணிக்கு மேலே தான் இந்த பூஜையை நீங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பிக்கிறோன்னா அந்த நடு இசை இந்த 12 மணி அளவில் வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா நீங்கள் ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 12-12:30 வரைக்குமே கண்டிப்பாக நீங்கள் தாராளமாக பண்ணலாம் இந்த பூஜையை. இந்த அம்மா நீங்கள் அந்த மாதிரி பண்ணி எடுக்கும் போது இந்த அம்மா எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு கை கொடுப்பா. என்ன வேலைகள் வேணுமோ நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். இதில் அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த அம்மா. இந்த பூஜை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த அம்மாவை எடுத்து படிக்க போகிறீங்க, சித்து பண்ணி எடுத்து வைக்கணுன்னா என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசுங்க. இந்த அம்மாவை நான் உங்களுக்கு எந்திரத்தில் ஆவாகனம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அதுக்குரிய மந்திரம், தாயத்தம், எந்திரம் இது எல்லாமே நானே உங்களுக்கு செட்டாக தருவேன் நான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உத்தராட்சி மாலை, படிக மாலை, மை
இந்த அம்மாவை வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி வர வைக்க வேண்டிய மை எல்லாமே நானே உங்களுக்கு செட்டாக ரெடி பண்ணி கொடுத்துருவேன். எப்படி பண்ணணுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிவிடுவேன். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் பண்ணிவிடுங்க. நல்லபடியாக சித்தியாகும். இந்த அம்மா வச்சு எவ்வளோ விஷயத்தை நீங்கள் வந்து சாதிக்கலாம். நிறைய விஷயத்த இந்த அம்மா வச்சு நீங்கள் சாதிக்கலாம். இந்த அம்மா உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசுங்க. மேற்கொண்டு எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.